தமிழ், தமிழர், தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படித்திட பன்மைவெளி வெளியிட்டகம் SP 10/34 முதல் தளம் 3வது தெரு முதல் பிரிவு KK நகர் சென்னை. தொடர்புக்கு 9840848594 மேலும் 9443918095. அறிவை விரிவு செய்வோம். இந்தியாவை புரிந்து கொள்ள இந்தியாவை மூடியிருக்கிற 2 கதவுகளை திறந்து பார்க்க வேண்டும். ஒன்று தேசிய இன சிக்கல், மற்றொன்று வர்ணசாதி கொடுமை. இந்த வர்ணசாதி கொடுமைகளை எப்படி போக்குவது? திருமணம் குறித்து எங்களுடைய பெற்றோரிடம் பேசலாம் என்று அழைத்துக் கொண்டு போய் பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கிற கடைத்தெருவில் அவன் துடிக்க துடிக்க வெட்டுகிறார் என்று சொன்னால் அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? ஏன் என்று சொன்னால் குற்றவாளிக்கு ஆதரவாக காவல்துறை இருக்க வேண்டுமே ஒழிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நபராக காவல்துறை இருக்கக்கூடாது. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் இறந்தானா காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொறுப்பு இல்லையா? அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்தி பணத்தை கொடுப்பதற்கு பணம் இல்லை. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் ரூபாய் நபருக்கு என்று அறிவிக்கக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு என்பது இருக்கிறது. சாதி என்பது மன அழுக்கு. சாதி பெருமை பேசுவது அவமானம் என்று கருதக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு தெருவின் பெயருக்கு, குடியிருப்புகளின் பெயர்களுக்கு இருக்கிற காலனி என்கிற பெயரை நீக்கியிருக்கிறது. சமூக நீதி மாடல் அரசு என்று ஒரு பக்கம் பேசிக்கொண்டு இன்னொரு பக்கம் ஆதிக்க சாதிகளுக்கு ஆதரவாக இந்த திராவிட மாடல் தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கவின் சுபாஷினியுடைய காதல் பிரச்சனைக்கு முன்னால் தமிழ்நாட்டில் நடந்த சில ஆணவ படுகொலைகளை, காவல்துறை செயல்பாடுகளை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தர்மபுரியில் இளவரசன், திவ்யா 2 பேரும் காதலித்தார்கள். இளவரசன் பட்டியல் வகுப்பு பிரிவை சார்ந்தவன், திவ்யா வன்னியர் சமூகத்தை சார்ந்த பெண். ஒரு நாள் தண்டவாளத்தில் உயிரிழந்து பிணமாக இளவரசன் கிடந்தான். அவருடைய கொட்டநாயக்கன் பட்டியை சுற்றி இருக்கிற 296 வீடுகள் தாக்கப்பட்டன. அன்றைக்கு என்ன சொன்னார்கள்? தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களில் ஒரு முக்கியமான நபராக கருதப்படக்கூடியவர்கள் பேசினார்கள். வன்னியர் வீட்டு பெண்களை கவர்வதற்காக இவர்கள் அழகாக உடை மாற்றுகிறார்கள், கூலிங் கிளாஸ் மாட்டிக்கொண்டு பெண்களை ஏமாற்றுகிறார்கள், கபட நாடகத்தை நடத்துகிறார்கள் என்று இழிவாக பேசினார்கள். பெண்கள் அவ்வளவு மலிவானவர்களா? பெண்கள் அவ்வளவு மட்டமானவர்களா? ஆனால் அன்றைக்கு அப்படித்தான் பேசினார்கள்.
இளவரசன் திவ்யாவுடைய மரண பிரச்சனைக்கு பிறகு உடுமலைப்பேட்டை சங்கர் கௌசல்யா பிரச்சனை உங்களுக்கு தெரியும். காதலிக்கிறாங்க, திருமணம் பண்றாங்க. கடைத்தெருவுக்கு போகும்போது கௌசல்யா குடும்பத்தை சார்ந்தவர்கள் உடுமலைப்பேட்டை சங்கரை கடத்தி கொண்டு போகிறார்கள். மறுநாள் அவரும் தண்டவாளத்தில் பிணமாக கிடந்தார். 2 பேருமே படித்த பட்டதாரிகள். அந்த சங்கருடைய வழக்கு நடந்தபோது நீதிமன்றமே அதிர்ந்து போகக்கூடிய வகையில் பல்வேறு கருத்துக்கள் பேசப்பட்டது. அதை அடுத்து கோகுல்ராஜ் சுவாதியினுடைய காதல் சிக்கல், இப்படி தொடர்ந்து காதலுக்கு எதிராக பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்படுவதும் அவர்களுக்கான நீதி மறுக்கப்படுவதும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, இப்பொழுது இருக்கிற மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, உண்மையான சமூக அக்கறையோடு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் விடையாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு என்பது ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய அரசாக, புதிய சமூகத்தை கட்டி எழுப்புகிற அரசாக இல்லை என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. இந்த கட்சிகளை குறை சொல்வது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் நடந்திருக்கிற சம்பவம் மிக மிக மனதை கொடுமைப்படுத்துகிறது, மனதை வேதனைக்கு உள்ளாக்குகிறது. வெறும் காதல் சிக்கல் மட்டுமல்ல, வேங்கை வயல் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் பட்டியல் வகுப்பு மக்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மரத்தை இருக்கக்கூடிய நடவடிக்கை என்று சொன்னால் மனிதர்களா? ஒரு மிருகம் அப்படி செய்யுமா? அந்த அளவுக்கு சாதிய வன்மம் என்பது தலை தூக்கி இருக்கிறது. அந்த குற்றவாளிகளை தமிழ்நாடு அரசு இதுவரை கைது செய்திருக்கிறதா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கி இருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் நடைமுறை உண்மை. திருவாரூர் மாவட்டத்தில் மு.க. ஸ்டாலினுடைய சொந்த ஊர், அந்த மாவட்டத்தில் காரியாக்குடி என்ற ஊரில் ஒரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வெள்ளிக்கிழமை மாலை பள்ளியை விட்டு மாணவர்களும் ஆசிரியையும் போய்விடுகிறார்கள். மறுநாள் காலை ஆசிரியை வந்து பார்க்கும்போது அந்த தண்ணீர் தொட்டியில் மலம் இருக்கிறது. பிள்ளைகள் படிக்கக்கூடிய தண்ணீர் தொட்டியில் மலத்தை இருக்கக்கூடிய அளவிற்கு மனித மனம் எந்த அளவுக்கு சாதிய வன்மத்தோடு சாதிய வெறியோடு இருக்கிறது என்று சொன்னால் இதை சமூகம் அனுமதிக்க வேண்டுமா? வெட்கப்பட வேண்டாமா? 21ஆம் நூற்றாண்டில் உலகம் முன்னேறி கொண்டிருக்கிற நிலையில் மனித சமூகத்தையே இழிவுபடுத்துகிற வகையில் தமிழ் சமூகம் இருப்பது மானக்கேடானது, வெட்கக்கேடானது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? நினைச்சு பாருங்க. நீங்க நாங்குநேரியில பள்ளிக்கூடம், சின்ன தம்பின்னு ஒரு மாணவன் படிக்கிறான், 12ஆம் வகுப்பு. அவனை பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த மாணவர்கள்
ஏவல் வேலை செய்கிறார்கள். போய் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வா, சிகரெட் வாங்கிட்டு வான்னு. அந்த அவமானத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் பள்ளிக்கு செல்ல முடியாது என்று அவன் மறுக்கிறான். அவனுடைய தாயார் கட்டாயத்தின் பேரில் விசாரிக்கப்பட்டு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியரை பார்த்து பேசுகிறார்கள். அவர்கள் சம்பந்தப்பட்ட மாணவர்களை கூப்பிட்டு கண்டிக்கிறார்கள், இப்படி செய்யக்கூடாது என்று. ஆனால் அவர்கள் தங்களுக்கு இழிவாக கருதுகிறார்கள். இந்த சாதியில் பிறந்தவன் நம்மை கண்டிப்பதா, அந்த அளவுக்கு துணிச்சல் வந்து விட்டதா என்கிற திமிரோடு அந்த மாணவன் வீட்டுக்குள் புகுந்து அவனை அடிக்கிறார்கள், அருவாளால் தாக்குகிறார்கள். குறுக்கே வந்த அவனுடைய சின்னதுரையினுடைய தங்கையை தாக்குகிறார்கள். எந்த அளவுக்கு சாதிய வன்மம் என்பது மனதில் இருக்கிறது. படிக்கின்ற காரணத்தால் மட்டும் அறிவு வளராது. ஒரு அறம் சார்ந்த அறிவியல் உணர்வு என்பது நம்முடைய கல்வியின் முறையால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த உணர்வு என்பதுதான், அறம் சார்ந்த சிந்தனை என்பதுதான் நாம் அனைவரும் சமம், நமக்குள் வேற்றுமை கிடையாது என்கிற உணர்வினை உருவாக்கும். கல்லூரியில பள்ளிக்கூடங்கள படிக்கிற மாணவர்கள் எல்லாம் பல வண்ண கயிறு கட்டிக்கிறான், சாதிக்கு ஒரு கயிறு கட்டுறான். அப்படி கட்டக்கூடாது என்று கல்லூரி நிர்வாகம் சொல்லி இருக்கிறதா? பள்ளிக்கூட நிர்வாகம் சொல்லி இருக்கிறதா? அந்த மாணவர்களை இழிவாக கருதுகின்றார்களா? அப்படி சாதிய பெருமிதத்தோடு இருப்பதை பெருமையாக கருதுகிறார்கள். கோகுல்ராஜ் வழக்கிலே முதன்மை குற்றவாளி யுவராஜ் கவுண்டர் சமூகத்தினுடைய தலைவனாக அவன் போற்றப்படுகிறான். அவனை பெருமையாக பேசுகிறார்கள். அந்த அளவுக்கு சாதிய பெருமித உணர்ச்சி என்பது பிற்படுத்தப்பட்ட சாதி வெறியர்களுக்கு உருவாக்கப்படுகிறது. யுவராஜை போலத்தான் சுர்ஜித், சுபாஷினுடைய தம்பி, படித்தவன் தான், சிறந்த உடற்பயிற்சி வீரன் தான். ஆனால் அறிவு இருக்கிறதா? மனித நேயத்தோடு வாழ வேண்டும் என்கிற உணர்ச்சி இருக்கிறதா? அப்படி அருவாளோட தான் அவர் இருப்பார். இது உணர்ச்சி வசப்பட்டு நடந்த படுகொலை அல்ல. ஏதோ உணர்ச்சி வேகத்துல பண்ணிட்டாங்க என்ற பிரச்சனை அல்ல. திருமணம் குறித்து எங்களுடைய பெற்றோரிடம் பேசலாம் என்று அழைத்துக் கொண்டு போய் பொதுமக்கள் நடமாட்டம் இருக்கிற கடைத்தெருவில் அவன் துடிக்க துடிக்க வெட்டுகிறார் என்று சொன்னால் அந்த துணிச்சல் எங்கிருந்து வந்தது? பார்க்கிற மக்களுக்கு அச்சம் வர வேண்டும். நம்முடைய சாதியின் பெருமை என்பது பேசப்பட வேண்டும் என்கிற எண்ணத்தை தவிர அந்த சுர்ஜித்துக்கு என்ன வந்தது? தந்தையும் தாயும் காவல்துறையை சார்ந்தவர்கள், அவர்கள் தங்களை காப்பாற்றுவார்கள் என்கிற உணர்வு சுர்ஜித்துக்கு இருக்கிறது. என்ன சமாதானம் பேச போறவன் அருவாளை கொண்டு போவானா? உணவுப்பொருள் எடுத்துட்டு போவானா? எவனும் காதலிக்க கூடாது, எங்கள் சாதி பெண் மீது ஆசைப்படக்கூடாது என்கிற ஆணவ சிந்தனையை தவிர அந்த சுர்ஜித்துக்கு என்ன இருக்கிறது? 27 வயது வாழ வேண்டிய இளங்குருத்து டிக்கிலக்கு வெட்டி விட்டு போ, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, இல்ல கல்யாணம் பண்ணு, அவங்க தனியா போகட்டும். இதுதானே நடைமுறை வழக்கம் என்பது. கிராமங்கள்ல நம்முடைய பகுதிகள்ல பையனும் பொண்ணு விரும்பினா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா போயிடுவாங்க. குழந்தை பிறந்தா சேரக்கூடிய குடும்பங்கள் இருக்கிறது, இல்லைன்னா காலம் முழுக்க பிரிந்திருக்கக்கூடிய சமூகம் என்பது இருக்கிறது.
ஆனால் தேடி போய் கொலை செய்வது என்பது எந்த நியாயம்? மனித உயிரின் அவ்வளவு மலிவானதா? அவனை படிக்க வைத்து ஆளாக்கி வேலை வாங்கி கொடுத்து எத்தனை கனவுகளை தன்னுடைய தாயார் நினைத்திருப்பார், அவருடைய குடும்பம் நினைத்திருக்கும். இன்றைக்கு நெற்கையாக நிற்கிற குடும்பத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசு என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறார்? ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு அவசர சட்டம் தேவையில்லை என்று சொல்கிறார். இதைத்தானே ஜெயலலிதா கொடியங்குளத்தில் செய்தார். நடப்பது ஸ்டாலின் ஆட்சியா அல்லது ஜெயலலிதாவின் வழியில் ஸ்டாலின் ஆட்சியை நடத்துகின்றாரா? கொடியங்குளம் பகுதியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதியில் வீனஸ் ஆபரேஷன் என்கிற பெயரில் ஜெயலலிதாவும் சசிகலாவும் நடத்திய தாக்குதல், கிணற்றிலே விஷத்தை ஊற்றினார்கள், தண்ணீர் குடித்து சாகட்டும் என்று நினைத்தார்கள். பட்டியல் வகுப்பு வீடுகளில் புகுந்து அவர்களுடைய பள்ளி சான்றிதழ்களை எடுத்து தீயைத்துக் கொளுத்தினார்கள். மாரி செல்வராஜனுடைய கர்ணன் திரைப்படத்தில் இந்த காட்சிகள் தெளிவாக அற்புதமாக படம் பிடித்திருப்பார். அந்த கொடியங்குளம் சம்பவம் குறித்து கோமதி நாயகம் என்கிற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட போது ஜெயலலிதா இப்படி தனி சட்டம் தேவையில்லை, தமிழ்நாடு அரசு சிபிசிஐடி பார்த்துக் கொள்ளும் என்று சொன்னார். அடுத்து கலைஞருடைய ஆட்சி வந்தது. கோமதி நாயகம் அறிக்கையை சுட்டிக்காட்டி கலைஞர் சொன்னார், 80 விழுக்காடு தண்ணீரன் கெட்டுப்போன நிலையில் மனிதன் இருப்பதைப் போல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கெட்டு போய்விட்டது என்று சொன்னார். ஆனால் அந்த காவல்துறை சரி செய்யப்பட்டதா? காவல்துறை மக்களுக்காக செயல்படுகிறதா? மணல் கொள்ளையர்களுக்காக, மதுக்கடை நடத்துபவர்களுக்காக, விபச்சாரம் செய்பவர்களுக்காக, கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடிய நபர்களுக்காக காவல்துறை செயல்படுகிறது. மறைக்க முடியுமா? நினைச்சு பாருங்க. நீங்க சாத்தான் குளத்துல அங்க பிரச்சனை வருது, அப்பா புள்ள 2 பேரையும் கூட்டி போய் அடிச்சு வச்சு போடுறான். நீதி இன்று வரை கிடைத்திருக்கிறதா? அஜய்குமார் என்ன செய்தான்? காவல் நிலையத்தில் வைத்து விசாரிப்பதற்கு காவல்துறை ஆய்வாளர் தயாராக இருந்தாரா? அதனிடைப்படை என்கிற அடியால் படை 5 பேர் ஆளை ஏற்றிட்டு போறான். காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தார்களா? காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா இருக்குமானால் அத்துணை கொடுமைகளும் பதிவாகும் என்று சொல்லி பல தெருக்களில் அவனை அழைத்து சென்று கடைசியாக அடித்து உதைத்து அவனை படுகொலை செய்தார்கள். திறமையா கரையிறது நம்ம காவல்துறை ஏட்டையாதான். ஒழுங்கா சினிமால போய் கதை எழுதலாம். அவரை தப்பிச்சு ஓட போனாரா, வலிக்கு விட்டு விழுந்தாரா, கால் எலும்பு கை எலும்பு முறிந்து விட்டது, அதனால் இறந்தார் என்று அஜித்குமாருக்கு முதல் தகவல் அறிக்கை எழுதியது நம்ம காவல்துறை. சென்னை உயர்நீதிமன்றம் காரி துப்பியது. காவல்துறையினுடைய நடவடிக்கை கிண்டலாக சொன்னது. என்னையா இது? காவல் நிலையத்தின் கழிவறையில் விசாரணை கைதிகள் தான் வலிக்கு விழுந்து கைகால்களை உடைத்துக் கொள்கிறார்களே தவிர காவல்துறையினர் யாரும் கழிவறை செல்வதில்லையா? அவர்கள் யாரும் வலிக்கு விழுவதில்லையா
என்று நீதிமன்றம் சொன்னது. விஷ்ணுபிரியா என்கிற காவல் துணை கண்காணிப்பாளர் இந்த சுவாதி வழக்கை விசாரித்தவர் மன அழுத்தத்தால் இறந்து போனார். 2015 ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்டார். ஏனென்று சொன்னால் குற்றவாளிக்கு ஆதரவாக காவல்துறை இருக்க வேண்டுமே ஒழிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய நபராக காவல்துறை இருக்கக்கூடாது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் இந்த பகுதிகளில் தான் அதிகமான ஆணவ படுகொலை என்பது நடக்கிறது. இந்த படுகொலை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு கலைஞர் கருணாநிதி வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைத்தார். அவர் பல்வேறு கருத்துக்களை தொகுத்து முதலமைச்சர் கலைஞரிடம் சொன்னார். ஆனால் கலைஞர் கருணாநிதி செயல்படுத்தினாரா? எதையும் செயல்படுத்தவில்லை. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை, பல பேரை பழி வாங்கிய ஆலை, வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொல்லி அவர்கள் மராட்டியத்தில், கோவாவில் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த நிறுவனம் என்பது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் ஜெயலலிதா. அந்த நிறுவனம் செயல்பட அந்த ஆலை இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எல்லாம் புற்றுநோய் அதிகமாக வருவதற்கு காரணம் இந்த ஆலையினுடைய நச்சுத்தன்மை, வேளாண்மையை கெடுத்து விட்டது, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது என்பதை உணர்ந்து மக்கள் போராடிய போது மணிமலர் மாதா கோயில் முன்பாக 99 நாள் அவர்கள் கோரிக்கையோடு காத்திருந்தார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்தித்தாரா? காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தித்தாரா? எந்த அரசு அதிகாரி பார்த்தார்? 100வது நாள் அவர்கள் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுப்பதற்காக போனபோது காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி 13 பேரை துடிக்க துடிக்க படுகொலை செய்தது. போராட்ட களத்திலே இருந்த +2 தேர்வெழுதி கனவுகளோடு இருந்த சுரோலினா என்று சொல்லக்கூடிய இளம்பெண் வாயில் சுட்டது. இந்த வாய்தானே முழக்கம் போட்டது, இந்த வாய்தானே பேசியது என்று சொன்னார்கள். காவல்துறை என்ன செய்திருக்க வேண்டும்? தண்ணீரை பீச்சி அடித்திருக்க வேண்டும், வானத்தை நோக்கி சுற்றிருக்க வேண்டும், அல்லது முழங்காலுக்கு கீழே சுற்றிருக்கணும். ஆனா 13 பேரும் நெஞ்சில குண்டடிப்பட்டு செத்தான்னு சொன்னா காவல்துறை கள்ளம் காய்ச்சி நினைச்சுக்கலாம். 13 பேரை துடிக்க துடிக்க கொண்டது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அவற்றை நிருபர்கள் கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன். அப்ப அனில் அகர்வாலுக்கு உதவியாக இருந்தது யார்? எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல காவல்துறை இருக்குதா இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. நரேந்திர மோடியினுடைய மடியில இருக்கக்கூடிய நபர் அந்த அனில் அகர்வால், பெரிய கோடீஸ்வரன். அவருடைய ஆலை என்பது இன்றைக்கு மூடப்பட்டு கிடக்கிறது. அந்த ஆலையை மூடினால்தான் நாங்கள் இறந்துபவருடைய உடலை வாங்குவோம் என்று சொல்லி அந்த மக்கள் நடத்திய போராட்டம் வெற்றி பெற்றது. அந்த மக்களுடைய படுகொலைக்காக அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு விசாரணை செய்தது. அந்த விசாரணை அறிக்கையாக தமிழ்நாடு முதலமைச்சரிடம் கொடுத்தது. மு.க. ஸ்டாலின் இதுவரை அது குறித்து பேசியிருக்கிறாரா?
அண்ணா ஜெகதீசனுடைய கோரிக்கைகளை மக்களிடம் சொல்லி இருக்கிறாரா? தூத்துக்குடியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கயமொழி பேசியிருக்கிறாரா என்ற கேள்வியை தான் நாம் கேட்கிறோம். யாருக்காக ஆட்சி நடத்துகிறார்கள்? எதற்காக ஆட்சி நடத்துகிறார்கள்? பெரிய பெரிய பணக்காரனுக்கும் ஆதிக்க சாதிகாரனுக்கும் உடந்தையாகத்தான் இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறதே ஒழிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குகிற அரசாக இருக்கிறதா என்றால் இல்லை. ஆட்சியாளருடைய குறைகளை மட்டும் சொல்வதல்ல, நாம் என்ன செய்ய வேண்டும்? சாதி என்பது சட்டத்தால் ஒழித்து விட முடியாது. சாதி என்பது ஒவ்வொருடைய மனதிலும் இருக்கிறது. ஒவ்வொருத்தனுக்கும் சாதி என்பது உண்டு. அந்த சாதிய எண்ணங்களை தாண்டி பொது நிலையில் நீதி நேர்மை பேசக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். தலைவர் மணியரசன் அவர்கள் அழகாக சொல்லுவார், எவரெஸ்ட் மலையில் ஏறுவதை காட்டிலும் கடினமானது இந்தியாவை புரிந்து கொள்வது. இந்தியாவை புரிந்து கொள்ள இந்தியாவை மூடியிருக்கிற 2 கதவுகளை திறந்து பார்க்க வேண்டும். ஒன்று தேசிய இன சிக்கல், மற்றொன்று வர்ணசாதி கொடுமை. இந்த வர்ணசாதி கொடுமைகளை எப்படி போக்குவது? தமிழ் சமூகத்தில் ஒற்றுமையை நிலைநாட்டுவது என்கிற அடிப்படையில் தான், சமூக அக்கறையோடுதான் தமிழ் தேசிய பேரியக்கம் தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியாக செயல்பட்ட நேரத்தில் 1997 ஆண்டு பிப்ரவரி 22 நாள் திருத்துறைப்பூண்டியில் தீண்டாமை ஒழிப்பு தமிழர் ஒற்றுமை மாநாடு நடத்தியது. தந்தை பெரியார் சமத்துவபுரம் என்று பேசுகின்றார்களே, பல சாதியினரும் இருக்கக்கூடிய கூட்டு குடியிருப்புகளை உருவாக்க வேண்டும் என்கிற நம்முடைய தீர்மானம் தான் இங்கே சமத்துவபுரமாக மாறி இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய அறிவிப்புகளை டாம் போட்டுத்தான் சொல்ல வேண்டும் என்கிற நிலை இருந்தது. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்னோம். ஒளிபெருக்கி மூலமாக, துண்டறிக்கை மூலமாக, வானொலி தொலைக்காட்சி மூலமாக அந்த அறிவிப்புகளை சொல்ல வேண்டுமே தவிர இப்படி டாம் போட்டு சொல்லக்கூடாது. மயானத்தில் வேலை செய்யக்கூடிய வேலை என்பது ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கான வேலையாக மாறி இருக்கிறது. அந்த வேலையை ஊராட்சிக்கு 2 பேர் எந்த சாதியினராக இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னோம். விரும்பி காதலிக்கிற, அந்த காதல் செய்கிற அவர்கள் திருமணம் செய்து கொண்டால், ஒருவர் தாழ்த்தப்பட்டவராக இருந்தால், பெண்ணோ பையனோ தாழ்த்தப்பட்டவராக இருந்தால், அவருக்கு அரசு வேலை வாய்ப்பை கட்டாயமாக தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை சொன்னோம். மாற்று சாதிகளிடையே திருமணம் நடக்கிற போது அவர்களுக்கு தேவையான நிதியுதவியை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசுக்கு உண்டு என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சாதி மறுப்பு திருமணங்களை நாம் ஊக்குவிக்க நினைக்கிறோம். அப்படி சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகரிக்கிற போது சாதிய வன்மம் என்பது குறையும், சாதிய வெறி சிந்தனை என்பது குறையும், சாதி ஒழிப்புக்கு முன் நிபந்தனையான வர்ண சாதி கொடுமை என்பது ஒழியும். இன்றைக்கு மணியாற்றுவதற்கு ஒரு சாதி, அவங்களை தவிர வேற எவனும் மணியாற்றக்கூடாதுங்களாம்.
அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் சரி, உயர் நீதிமன்றம் சொன்னாலும் சரி, முடியாதுன்னு மறுக்கிறான். நம்ம தொடர்ந்து பேசுறோம். அதே போல தமிழ் வழிபாடு என்பதை தொடர்ந்து சொல்றோம். இன்னைக்கு அந்த நிலையில எல்லா சாதியினரும் எல்லா தொழிலையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை தமிழ்நாடு அரசு என்பது உருவாக்க வேண்டும். கல்லூரிகள்னா பிசி ஹாஸ்டல் தனியா இருக்கும், எஸ்சி ஹாஸ்டல் தனியா இருக்கும். தனித்தனி துறையில இருந்து பணம் கொடுப்பாங்க மாணவர்களுடைய நலனுக்காக. நம்ம என்ன சொல்றோம்னா பொது பெயர்ல வைங்க. அது கல்லர் சீர்திருப்பு விடுதி அப்படி இருந்தாலும் சரி, அம்பேத்கர் பெயர்ல இருக்கக்கூடிய விடுதியா இருந்தாலும் சரி, மாணவர்கள் அனைவரும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும். ஒரு அறையில 6 மாணவன்னா 3 பேர் பிசி இருக்கணும், 3 பேர் எஸ்சி இருக்கணும். அந்தந்த துறையில இருந்து அவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் என்பது வழங்கப்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? சரவோஜி காலேஜ் போறீங்கன்னா பிசி ஹாஸ்டல் பக்கத்துல இருக்கு, எஸ்சி ஹாஸ்டல் பக்கத்துல இருக்கு. பார்த்தாலே இந்த ஜாதிக்கார அப்படிங்கிற உணர்வு என்பது சொல்லாமலே புரிஞ்சிடும். சண்டை வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். அந்த வாய்ப்புகளை எல்லாம் அரசு உருவாக்க கூடாது. தெருவில் இருக்கிற பெயரை எடுத்துட்டோம், காலனிங்கிறத மாத்திட்டோம் என்பது அல்ல. ஆக்கப்பூர்வமான அறம் சார்ந்த கல்வியை தொடக்க நிலையிலிருந்து மாணவர்களுக்கு உருவாக்குவதை போல ஒற்றுமை என்கிற சிந்தனையை கல்லூரிகள்ல அரசு என்பது உருவாக்கும். நம்ம ஊர்ல கபடி விளையாட்டு போட்டி நடக்கும், ஒழுங்கா விளையாடிக்கிட்டே இருப்போம். கடைசி ரைடு போகும்போது தாழ்த்தப்பட்டவர், பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் ஜெயிக்க போறாரு அப்படின்னு நினைச்சா வம்பிழுத்துருவான், சண்டை வந்துடும். அது இன்னைக்கே நடந்துகிட்டு இருக்கு. இவன் டீம் பேர் வைக்கும் போதே அம்பேத்கர் அணின்னு வைப்பான், அவன் வேற ஒரு பேரை வைப்பான். அப்படி விளையாட்டுகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம சந்திச்சாகணும், சரி செய்தாக வேண்டும். இந்த சமூக சிந்தனை என்பது தமிழர்கள் அனைவரும் சமம், மனிதர்கள் அனைவரும் சமம், அதுவே தமிழ் இனத்தினுடைய அறம் என்கிற உணர்வு மேலோங்கும் போதுதான் இந்த சாதி பற்றி பேசுவது இழிவாக கருதப்படும். ஒரு காலத்துல பார்த்தால் பாவம் தொட்டால் தீட்டுன்னு இருந்துச்சு, தனிக்கோவல முறை என்பது இருந்தது, செருப்பு போட்டு போக கூடாது என்கிற கொடுமை எல்லாம் இருந்தது. மிதிவண்டியில கூட பட்டியல் வகுப்பு மக்கள் போக கூடாது என்கிற நிலை இருந்தது. அதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் போராடி நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிகம் படிக்கிறார்கள், ஆனா தனித்தனி தீவுகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திரைப்பட அரங்குகள்ல, உணவு விடுதிகள்ல ஒன்னா சாப்பிடுறவன் யார் என்னன்னு தெரியாது. ஆனா ஊருக்குள்ள வந்துட்டானா இன்னார் பையன், இன்னார் பேர என்று சொல்லக்கூடிய நிலை என்பது இருக்கு. இன்னைக்கு பல்வேறு மாணவர்கள், இளைஞர்கள் திருப்பூருக்கு, கோயம்புத்தூருக்கு வேலைக்கு போறான்னு சொன்னா இங்க இருக்கிற சாதிய இழிவை பொறுத்து கொள்ள முடியாமல் போகிறார். மனிதனாக நடத்துகின்றார்களா? மரியாதை கொடுக்கின்றார்களா? ஏண்டான் சொன்னானா ஏண்டான் நீ கேடு சீனிவாச ராவ் சொல்லிக் கொடுத்தார். சாட்டை அடிக்கும் சாணிப்பாலுக்கும் எதிராக, பண்ணையார்களுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்று திரட்டி உரிமைகளை வாங்கி கொடுத்தவர் சீனிவாச ராவ். அந்த சிந்தனை என்பது நமக்கு வர வேண்டும். எனவேதான் தமிழ்நாடு அரசை நோக்கி நாம் சொல்கிறோம். தமிழ்நாடு அரசு என்பது தொடக்க பள்ளிகளிலிருந்து இந்த அறம் சார்ந்த கல்வி முறையை உருவாக்க வேண்டும்.
தமிழ் இனத்தினுடைய பெருமிதங்களை சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு அரசியல் லட்சியம் என்பது இருக்கணும். எவன் 1000 ரூபாய் தரான், எவன் 2000 ரூபாய் தரான், அவனுக்கு ஓட்டு போடுவோம். எவன் ஆஃப் வாங்கி தரான், ஃபுல் வாங்கி தரான், அவனுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னா உருப்பிடவே மாட்டோம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் இறந்தானா காவல்துறைக்கு பொறுப்பு இல்லையா? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு பொறுப்பு இல்லையா? அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை செயல்படுத்தி பணத்தை கொடுப்பதற்கு பணம் இல்லை. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் ரூபாய் நபருக்கு என்று அறிவிக்கக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு என்பது இருக்கிறது. எந்த நிலையிலும் சாதி ஆதிக்க வெறி சக்திகளுக்கு துணையாக, உயர் சாதியினருக்கு துணையாகத்தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை ஜாதி கட்சிகளோடு கூட்டணி வச்ச போது கலைஞர் சொன்னார், இது சாதி கூட்டணி அல்ல, சாதிக்கும் கூட்டணி என்று சொன்னார். எந்த அரசியல் கட்சியாவது எவன் நேர்மையாக இருக்கிறானோ, எவன் மக்களுக்காக பாடுபடுகிறானோ அவனை அந்த பகுதியினுடைய செயலாளராக்கி இருக்கிறதா? அந்த பகுதியில எந்த ஜாதி அதிகமோ அந்த ஜாதிக்காரனத்தான் கட்சியினுடைய பொறுப்புக்கு இந்த தலைவர்கள் கொண்டு வராங்க. இதுல மாற்றம் வர வேண்டாமா? அரசியல் கட்சிகள் சாதியை புதுப்பித்து வளர்த்து கொண்டிருக்கின்றன. சாதி கட்சிகளை அரவணைத்து அவர்களுக்கு பதவிகளை கொடுத்து மேலும் மேலும் இறுக்கமாக்க அரசியல் கட்சிகள் செயல்படுகின்றன. எல்லா அரசியல் கட்சியும் அப்படித்தான். இதுல மாற்றம் வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் நாம் சொல்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டும். நாம் ஒரு லட்சிய அரசியலோடு செயல்பட வேண்டும். தமிழ் தேசியம் என்ன கிழித்து விட்டது? சில பேர் பேசுறாங்க, சாதி ஒழிப்புக்கு உங்கள் தீர்வு என்ன கேட்கிறான். நம்ம தொடர்ந்து சொல்றோம், பாடுபடுறோம், அதுக்காக உழைக்கிறோம். எனவே தமிழ்நாடு அரசு என்பது செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளில் செயல்பட வேண்டும். நம்மை விட மோசமாக இருந்தவர்கள் தான் தமிழ் ஈழ மக்கள். விடுதலை புலிகளுடைய பொறுப்புக்கு பிறகு, தமிழீழ விடுதலை என்கிற லட்சியத்திற்கு பிறகு அங்கே சாதி ஒழிப்பு என்பது நடைபெற்றது. அதை போல ஒரு தமிழ் தேசிய புரட்சிக்கு, தமிழ் தேசிய விடுதலைக்கு நாம் போராட்டம் நடத்த வேண்டும். இந்த லட்சிய அரசியலின் ஊடாகத்தான் சாதிய இணக்கம் என்பது ஏற்படும், சாதிய மோதல் என்பது தவிர்க்கப்படும். தமிழ்நாடு அரசு செய்வதற்கு முன்னால் நாம் அத்தகைய லட்சிய அரசியலோடு செயல்படுவதற்கு நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் இருப்பதைப் போல தமிழ்நாடு அரசு அவசர சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த தமிழ் தேசிய பேரியக்கம், நாம் தமிழர் கட்சி தோழர்களுக்கும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் பாராட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.